இந்திய கிரிக்கெட் வரலாற்றில ஒரு 4 கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எரா மாரி இருந்திருக்காங்க இந்திய அணிக்காக. அப்படிப்பட்ட 4 கேப்டன்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேசப் போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து இந்தியாவுக்காக ஒரு தன்னம்பிக்கைய வந்து வளர்த்தாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, கோப்பைகள ஐசிசி கோப்பைகள வாங்கி குவிச்சு தள்ளினாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு ஆக்ரோஷத்த இந்திய அணிக்கு கற்றுக் குடுத்துட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா வந்தவர் மீண்டும் கோப்பைய வச்சுக்கங்கப்பான்ட்டு கோப்பைய வாங்கி வந்து இந்தியாவுக்கு வந்து குடுத்தாரு. இந்த மாரி ஒரு 4 கிரேட்டஸ்ட் கேப்டன்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பேசப் போறோம். அதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கபில் தேவ் தன்னம்பிக்கையை நமக்காக வளர்த்து கொடுத்தவர். எம்.எஸ். தோனி கோப்பைகளை இந்தியாவுக்காக வாரி வழங்கினாரு. அது மட்டும் இல்லாம ஐசிசி டெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இடத்துல எப்படி விளையாடணும் அப்படின்னு காமிச்சவர், ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினவர் எம்.எஸ். தோனி. பிளஸ் மறுபடியும் 2024 கோப்பையை தட்டி தூக்கி நமக்காக கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா. இந்த மாதிரி 4 லெஜெண்டரி கேப்டனை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த 4 லெஜெண்டரி கேப்டன்ல யார் ஒரு சிறந்த கேப்டன், இந்தியாவின் சிறந்த கேப்டன் யாரு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோக்குள் போயிடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்திய கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு 4 கேப்டன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண சாதனைகள் பிளஸ் அதுல யாரு ஒரு சிறந்த கேப்டன்சிய பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி 4 பேருமே கோப்பைகள வாங்கி குவிச்சு தள்ளியிருக்கிறாங்க. பிளஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாக்காக அவங்களோட பங்களிப்ப அவங்களோட எவ்வளோ எஃபெக்டிவா போட முடியும், அந்த அளவுக்கு அந்த உழைப்ப குடுத்து இந்தியாவுக்கு பெருமை தேடி குடுத்துருக்காங்க. பிளஸ் அவங்களோட கேப்டன்சிலயும் பல சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட 4 கேப்டன்கள பத்தி தான் இன்னைக்கு வந்து பேசப் போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, யார பத்தி பேசுறோம் 1983ல இந்தியா ரொம்ப கிரிக்கெட்ல ரொம்ப கீழ இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்தியாலாம் ஒரு டீமே இல்லையா அப்படின்ட்டு மத்த அணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவ ஒரு கேவலமா மட்டமா பேசிக்கிட்டு இருந்த காலத்துல கபில் தேவ்ங்கிற ஒரு கேப்டன் வந்து உள்ள என்ட்ரி குடுத்தாரு. அப்ப இந்தியாவ வந்து பார்த்தீங்கன்னா, தலை நிமிர வச்சாரு. பிளஸ் தன்னம்பிக்கை குடுத்தாரு. பிளஸ் இந்தியாங்கிறது இந்த உலகத்துக்கே காமிச்சாரு. இந்தியா எங்களால எதுவுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சாரு. 1983 காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் உலக கிரிக்கெட்டே ஆண்டாங்கன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரா அன்னைக்கு 1983ல இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் அதே டீமை வீழ்த்தி இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்ப வாங்கி குடுத்தாரு. கபில் தேவ் இஸ் எ மாஸ் கேப்டன். இந்தியாவுக்கு ஒரு தன்னம்பிக்கையை குடுத்தாரு. இந்தியாவுக்கு முதல் வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த ஒத்த மனிதன், ஒத்த கேப்டன், சரியான ஒரு ஆல்ரவுண்டர். இந்த மாரி ஒரு லெஜெண்டரி கேப்டன் இந்தியன் டீமுக்கு என்னைக்குமே கிடைக்காது அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான ஒரு உண்மை. 2வதா நம்ம பேச போற கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு கேப்டன்சி. 2004ல இந்தியன் டீமுக்குள்ள நுழைஞ்சாரு. பிளஸ் பெரிய ஏமாற்றங்கள் அவருக்காக கிடைச்சது. பிளஸ் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு பிளஸ் வந்து நான் யாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அவருக்கு அந்த கேப்டன்சி பதவி அப்படிங்கிறது 2007 T20 வேர்ல்டு கப்ல அவருக்கு கிடைக்குது. அந்த T20 வேர்ல்டு கப்ல அவருக்கு பக்கபலமா லெஜெண்டரி பிளேயர் எவ்வளோ சௌரவ் கங்குலி, டிராவிட், சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ பேர் இருந்தாலும் பிளஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்குவாட்ல இணைக்காம ஒரு இளம் இந்திய படைய வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கையில குடுக்குறாங்க. இத வச்சு நீ சாதிச்சுக்கப்பா அப்படின்னு குடுக்குறாங்க. அந்த இளம் இந்திய படைய வச்சு அந்த ஒரு T20 வேர்ல்டு கப் 2007 T20 வேர்ல்டு கப்ப எம்.எஸ். தோனி வாங்குறாரு. பிளஸ் அவரு கேப்டன்சில ஐசிசி டிராஃபிய நடத்தின ஐசிசி டிராஃபிய தடவையா வந்து கேப்டன்சிலயே வாங்கி இந்தியாவுக்கு ஒரு பெருமையை தேடி குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 28 காலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தோம். 50 ஒரு வேர்ல்டு கப் நம்ம எப்பயா வாங்க போறோம் அப்படின்றது ரொம்ப வந்து கனவுல இருந்தோம். பிளஸ் அந்த ஒரு கனவையும் நிறைவேத்தினாரு. 28 கால கனவையும் நிறைவேத்தினாரு. 2011ல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு 2011 வேர்ல்டு கப் 51 வேர்ல்டு கப்ப இந்தியாவுக்கு வாங்கி குடுத்தாரு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி மினி வேர்ல்டு கப்பும் வாங்கி குடுத்து இங்கிலாந்த அடிச்சுட்டு அங்கேயே வாங்கி குடுத்தாரு. இந்த மாரி ஐசிசி கோப்பைகள வாங்குறதுல இவரு வல்லவன் அப்படிங்கிறத காமிச்சாரு. எல்லா ஐசிசி டிராஃபிகளையும் ஒட்டுமொத்த ஐசிசி டிராஃபியும் குவிச்சு தள்ளினாரு. ஐசிசி டிராஃபிகளோட மன்னன்னு சொல்லணும். இந்தியாவுக்கு எல்லா ஐசிசி டிராஃபிகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேர் போன அணி இந்தியா ஐசிசி டிராஃபினா இந்தியா அடிச்சுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு பேர வந்து அந்த இடத்துல உருவாக்குனாரு எம்.எஸ். தோனி. அப்படிப்பட்ட பிளேயர் வந்து ஒரு மாஸ் கேப்டனாங்கிறது கமெண்ட் சொல்லிருங்க. அது மட்டும் இல்ல அடுத்தது நம்ம பார்க்க போற கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விராட் கோலிங்க. விராட் கோலிய பத்தி நம்ம வந்து பெருசா நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா, விராட் கோலி எந்த ஒரு கோப்பையும் வாங்கலப்பா. அவர பத்தி நீ ஏன்ப்பா சொல்ற? அவரு கோப்பையே வாங்கல அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். டெஸ்ட் மேட்சஸ்ல இந்தியாவ நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போனாருங்க. நம்பர் 1 இடத்துக்கு ரொம்ப நாளா வச்சிருந்தாரு இந்தியாவ. நம்பர் 1 இடத்திலேயே டெஸ்ட் கிரிக்கெட்ல வச்சிருந்தாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இந்தியன் கண்ட்ரில இந்தியா சும்மா மாசு காமிச்சவங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ன்னு வந்துட்டா இந்தியாவ அடிக்க முடியாது. ஆனா வேற கண்ட்ரின்னு போயிட்டா இந்தியா ரொம்ப மட்டமா விளையாண்டுட்டாங்க.
அத உடைச்சு எறிஞ்சாருங்க. அந்த ஒரு இத வந்து பார்த்தீங்கன்னா, உடைச்சு எறிஞ்சாரு. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அங்கலாம் போய் இந்தியாவால டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சாரு விராட் கோலி. விராட் கோலி ஒரு ஆக்ரோஷமான கேப்டன். டெஸ்ட் கிரிக்கெட்ல தனக்குன்னு ஒரு ராஜ்யத்த உருவாக்குனாரு. டெஸ்ட் கிரிக்கெட்னாவே விராட் கோலி தான் அப்படிங்கிற மாரி இருந்தது. கேப்டன்சில சும்மா மரண மாஸ் காமிச்சாரு. பிளஸ் உலக ஐசிசி கோப்பைகள் தான் அவரால எதையுமே வாங்க முடியாம போனாலும், பிளஸ் ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியாவ தலைநிமிர வச்சாரு. பிளஸ் வேற கண்ட்ரில போய் இந்தியா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சாரு. 2000 நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஆஸ்திரேலியாவுல நம்ம ஜெயிச்சோம். பிளஸ் அதெல்லாம் நீங்க வந்து மறந்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும். இந்த மாரியான ஒரு ரெக்கார்ட இந்தியாவுக்கு இவர் வந்து தேடி குடுத்திருக்காரு. ஐசிசி டிராஃபிகள் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு இவரோட கேப்டன்சில பல வெற்றிகள வந்து குவிச்சு தள்ளியிருக்கிறாரு. அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல மறந்துடவே கூடாது. இந்த மாரி ஒரு லெஜெண்டரி கேப்டன்ஸ் இந்தியாவுக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டாருங்க. கடைசியா நம்ம பார்க்க போற கேப்டன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவர் ரோஹித் சர்மாவ தான் பார்க்க போறோம். ரோஹித் சர்மா இஸ் எ கிரேட்டஸ்ட் ரோஹித் சர்மான்னு சொல்லியே ஆகணும். ஆரம்பட்ட காலத்துல 2007ல ஒரு இளம் வீரரா இந்திய அணிக்குள்ள வந்தாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லதா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பேட்டிங் மிடில் ஆர்டர்ல பேட்டிங்ல ரொம்ப சொதப்பிட்டு இருந்தாரு. அப்ப எம்.எஸ். தோனி இவர உள்ள இழுத்து போட்டு, "வாப்பா தம்பி நீ ஓப்பனிங் இறங்கு. ஓப்பனிங்ல ஒரு திறமைய காமி" அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம், இவரு வேற லெவல்ல ஒரு விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சாரு. பிளஸ் அந்த விஸ்வரூபம் இவர ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஆக்குச்சு. ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஆன ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில அவருக்கு ஒரு கேப்டன்சிக்கு ஒரு பொறுப்பும் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த கேப்டன்சி பொறுப்ப பயன்படுத்தின ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப்டன்சில கொஞ்சம் ஒரு ஏமாற்றங்கள் இருந்தது. ஏற்ற இறக்கம் அவர்ட்ட இருந்தது. ஆனா 2024 வேர்ல்டு கப் யாருமே நீங்க வந்து மறந்திருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். கடைசி சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா 5 ஓவருக்கு 30 ரன் அடிக்கணும். பிளஸ் இந்தியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா. வேர்ல்டு கப் நமக்கு கிடையாதுப்பான்னு நெனைச்சிட்டு இருக்கும்போது, செம்மையான ஒரு கம்பேக் பண்ணி இந்தியா அந்த மேட்ச் வந்து வேர்ல்டு கப்ப வாங்கி குடுத்தாங்க. அதுல குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிய பத்தி தான் சொல்லணும். 30 பால் 5 ஓவருக்கு 30 ரன் கிளாசன் இருக்காப்ல. இந்த மாரி ஒரு லெஜெண்டரி பேட்டர் அகைன்ஸ்டா இந்தியாவுல எப்படியா ஜெயிக்க முடியும் எல்லாம் நெனச்சிட்டு இருக்கும்போது, பக்காவா வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு. எந்த பவுலருக்கு குடுக்கணும், பிளஸ் எந்த பவுலர பயன்படுத்தணும்னு ஹர்திக் பாண்டியாக்கு குடுத்தாரு. பிளஸ் பாண்டியா அத சரியா பயன்படுத்தி விக்கெட் எடுத்தாரு. பும்ரா அப்படின்ட்டு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு கப்ப தேடி குடுத்தாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்சிய தான் நம்ம வந்து பாராட்டுறோம். அந்த இடத்துல ஒரு பேனிக் ஆவாம, ஒரு பதட்டம் இல்லாம 30 பாலுக்கு 30 ரன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு நெனைக்காம, நம்மளால முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சாதிச்சாரு. பிளஸ் வந்து அதை எப்படி யுட்டிலைஸ் பண்ணணுங்கிறதையும் காமிச்சு, கப்ப நமக்காக 2024ல பதட்டம் இல்லாம நமக்காக வாங்கி குடுத்தவரு ரோஹித் சர்மாவ சிறந்த ஒரு கேப்டன்சியா நான் கருதப்படுறேன். அது மட்டும் இல்லாம 2025ல மினி உலகக்கோப்பையும் நமக்காக வாங்கி குடுக்குறாரு. நியூசிலாந்த ஃபைனல்ல அடிக்கிறோம். அடிச்சு தும்சம் பண்ணி அந்த மினி உலகக்கோப்பைய தூக்கணும். 2023 உலகக்கோப்பை ஒரு மேட்ச் கூட தோல்வி அடையாம ஃபைனல் வரைக்கும் போனோம். 50 ஓவர் மேட்ச் 50 ஓவர் உலகக்கோப்பை ஆஸ்திரேலியாகிட்ட கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, வுட்டுட்டு வந்துட்டோம். பிளஸ் அந்த டிராஃபிய அடிச்சிருந்தாருன்னா, இன்னமும் கொஞ்சம் மாஸா இருந்திருக்கும். பிளஸ் அந்த ஒரு டிராஃபி மிஸ் ஆவுது. பிளஸ் அது மட்டும் இல்லாம ஆசிய கோப்பையில தட்டி தூக்கணும். இந்த மாரி ஐசிசி டிராஃபிகள எம்.எஸ். தோனிக்கு அப்புறம் மறுபடியும் வாங்கி குவிச்சு நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பெருமைய தேடி குடுத்ததுல, நம்ம தலைவர் ரோஹித் சர்மாவ நம்ம வந்து பாராட்டியாகணும். இந்த மாரி ஒரு 4 லெஜெண்டரி கேப்டன் இந்தியாவ வந்து கட்டி ஆண்டுருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு பெருமைய தேடி குடுத்துருக்காங்க. இந்தியாவ எங்கேயோ இங்க இருந்த இந்தியாவ எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க. இந்த மாரி 4 லெஜெண்டரி கேப்டன்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது தான் பெரிய ஒரு விஷயம். பிளஸ் நம்ம உங்க உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. இந்திய கிரிக்கெட்ட வேற மாரி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இப்போ உங்களிடத்துல ஒரு கருத்து. இந்த கமெண்ட்க்கு நீங்க வந்து கம்பல்சரி பதிவு பண்ணிருங்க. உலக கிரிக்கெட்டுக்கே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த கபில் தேவா, இப்ப வந்து ஐசிசி கோப்பையில வாங்கி குவிச்சு தள்ளுன நமது எம்.எஸ். தோனியா, பிளஸ் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு உத்வேகம், பிளஸ் ஆக்ரோஷத்த கொடுத்த விராட் கோலியா, பிளஸ் வந்து நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மனம் தரலாம பிளஸ் எப்படியாவது நமக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கூடிய ஒரு ரோஹித் சர்மா மாரி ஒரு கேப்டனா, இந்த 4 கேப்டன்ல உலகில தலை சிறந்த கேப்டன், அதாவது இந்திய கிரிக்கெட்ல ஒரு தலை சிறந்த கேப்டன் அப்படின்னு இந்த 4 பேத்துல நீங்க யார சொல்லுவீங்க அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. அந்த கமெண்ட் யாருன்னு பதிவு பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு அது எவ்வளோ லைக் வருதுன்னு நம்ம வந்து கம்பல்சரி இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சுதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.